வணக்கம் திரைக்குறள் நேயர்களே. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஃபர்ஸ்ட் லைன் ஊடகத்தினுடைய ஆசிரியர் திரு உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். நிறைய பேசும் அவர்களோடு. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு சென்சார் வழங்கலை, இழுத்தடிச்சு அது போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆனால் அவருடைய சின்னம், விசில் சின்னம் முதல் இடத்துல, இவங்க பரிந்துரை பண்ணதுல முதல் இடத்துல இருந்த அந்த சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படி சிபிஐ விசாரணைக்கு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடினாங்களோ அது மாதிரி ஒரு கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு சார், எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த விசில் சின்னத்தை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி நம்ம முதல் முறையாக அந்த கோரிக்கையை வைக்கிறோம். ரெண்டாவது, ஏதாவது அரசியல் கட்சிகள் வழக்கு தொடர்ந்து அந்த சின்னத்தை வாபஸ் வாங்க வேண்டும். இல்லைன்னா எவனையுமே தூங்க விட மாட்டாங்க, தற்கூறிங்க. இப்போ வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு போய் ஏதாவது விசில் வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்க, அது வாங்கிட்டு நம்ம நல்ல யாராவது சொந்தக்காரங்க பேசிட்டு இருப்போம், காதுகிட்ட ஊதுங்க. முதல் நாள் நம்ம தான் அடம் பிடிக்கன்னு வாங்கி கொடுத்துருப்போம். அங்கே ஊதும், இங்கே ஊதும், நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஊதும், அடுப்படியில் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு போய் அவங்க அம்மா காதில் ஊதிவிட்டு அது பயந்து எதையா குழம்பு கொட்டி சனியனை எப்போ அந்த பக்கம்ன்ற மாதிரி எரிச்சலாகி கடைசியில் நம்மளே வாங்கி கொடுத்து 4 சாப்பாக கொடுத்து அதுக்கு அந்த விசிலை பிடிங்கி நம்மளே உடச்சி போட்டுருவோம். இந்த நிலைமை தான் ஆக போகுது தமிழ்நாடு. சீரியஸாக சொல்கிறேன், இதை தடை செய்ய வேண்டும். யாராவது வழக்குக்கு போகணும். இல்லைன்னா இவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாது. வீட்லேயும் தாங்க முடியாது, வெளியிலையும் தாங்க முடியாது. இவங்க ஏன்னா இது சத்தம் எழுப்பக்கூடியது. நீங்கள் ஒரு வெத்தலை சின்னம் ஏன்னா ஒரு நாய் சின்னத்தை கொடுத்துருந்தா கூட இப்போ பிரச்சனை, ஏன்னா அதை கட்டி போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அது இதாகிடும். அந்த மாதிரி இல்லாமல் விசில் சின்னத்தை போட்டு கொடுத்து நீங்கள் தாலி அறுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சங்கு சின்னம் கூட சொல்றாங்க. சங்கு என்ன இலவனா அது ஊத முடியாம காட்டினா போதுங்க. விசில் சின்னன்றது இவங்க ஊதிட்டே திரிவாங்க. எல்லா இடத்துலையும் போய் மாநாட்டில் ஊதுவான், பஸ்ஸில் ஊதி திரிவான், ரோட்டில், காலேஜில், ஸ்கூல்ல எல்லாம் ஊதி, அதாவது தமிழ்நாட்டோடைய அமைதியை சீர்குலைச்சிருவாங்க அந்த ஒரு விசிலை வச்சு. முதல்ல அந்த சின்னத்தை மாற்ற வேண்டும், யாராவது போய் வழக்கு தொடர்க்க வேண்டும். எப்படி எலெக்ஷன் கமிஷன் கூதுரத்தனமாக இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சுன்னு தெரியல. இது சத்தத்தை எழுப்பி மனிதர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்னம் அது. சரியா? அதை எப்படி கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. யாராவது வழக்கை போட்டு உடனடியாக அந்த சின்னத்தை வாபஸ் வாங்க சொல்லணும். தமிழ்நாட்டிலேருந்தே விசில பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இல்லை, விசில் வேற ஏதாவது சின்னம் கொடுக்கட்டாங்க. எதை வேணாலும் ஒரு தேங்காய் சின்னம் கொடுக்கட்டும், தேங்காய் வியாபாரம் நல்லா ஆகும், அதை வச்சுட்டு எவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. புரியுதா? இந்த மாதிரி சின்னம் கொடுக்கறது ஆபத்து. இது எப்படி எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பின்னணியில் மத்திய அரசாங்கம் ஒன்றுமே இல்லை, இது திமுகவினுடைய சதின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சின்னம் கொடுத்த பிறகு என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா? மத்திய அரசாங்கம் இதனுடைய பின்னணியில் ஒன்றும் இல்லை, சின்னம் கொடுத்துட்டாங்களே, நேர்மையாக மத்திய அரசாங்கம் செயல்படுது, திமுக அரசு தான். ரைட்டு, ஓகே, வச்சுங்க. அப்படின்னா இருக்கு மத்திய அரசாங்கத்தோட திமுக சென்சார்னா திமுக கொடுக்குறப்போ வாங்கிக்க. எது கோர்ட்டுக்கு போகிற, கொடுக்குறப்போ வாங்கிக்க. இந்த படம் வராது, அவ்வளோதான். அது இப்போ அடுத்த தீபாவளிக்கு முன்னாடி தான் வரும், அவ்வளோதான். அதை சொல்ல முடியும். தீபாவளிக்கு முன்னே எப்போ வேணாலும் வரலாமா? இதேமா தீபாவளிக்கு முன்னாடி எப்போ வேணாலும் வரும். அடுத்த 10 நாளை கழிச்சு கூட வரலாம், இல்லை தீபாவளி. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி வர்றதும் கஷ்டம் தான். ஏன் ஜனநாயகம் திமுக தடுத்துருச்சு, தேர்தலுக்கு முன்னாடி வராது. சென்சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இல்லை, இதை எப்படி புரிஞ்ச? பராசக்திக்கு கொடுத்துட்டாங்க, ஜனநாயகனு கொடுக்கல. அடுத்த வீட்டில் இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, உடனே பிள்ளை பிறந்துச்சு, இவனுக்கு பிறக்கலைன்னா அவனை போய் எப்படி குறை சொல்ல முடியும்? புரியுதா? அவன் வேற, இவன் வேற. அவனுக்கு பிறந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிறக்கலை அப்படின்ற மாதிரி இது பண்ணால் என்ன பண்ண முடியும்? அப்போ அதுக்கு என்ன மாற்று வழியோ அதை தான் செய்யணும். அது செய்வாங்களா இவங்க? செய்வாங்களான்னா திமுகவில் இவங்க இணைஞ்சிட்டாங்கன்னா வாங்கிக்கலாம். இப்போ அவங்களுக்கு கிடைக்கிது போது இணைஞ்சு அந்த அவங்க வழியை கேட்டு இது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கூட்டணி எல்லாமே முடிவாகி வருது. விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டார், மறுபடியும் அவர் சினிமா நடிக்க போவாரா அப்படிங்கிற மாதிரி அவர் கட்சியை கலைச்சிருவாருன்ற மாதிரி தான் இருக்குது எலெக்ஷனுக்கு அப்புறம். அப்படிதான் இப்போ அவரோட செயல்பாடுகள், ஒரு நடவடிக்கை எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நல்ல திரைப்படங்கள் அவர்கிட்ட மறுபடியும் நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல திரைப்படங்கள் அவர் என்னைக்கு நடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்டர்டெயின்மெண்ட்டான திரைப்படம் நடிச்சிருக்காரு, நல்ல திரைப்படம் அவர் எங்கே நடிச்சிருக்காரு? அவனால் ஏதாவது ஒரு பாசம் மலர் மாதிரி அண்ணன் தங்கச்சி பாசத்தில் கண்ணீர் விட்டு யாராவது போயிருக்காங்களா? இல்லை ஏதாவது நல்ல திரைப்படங்கள் முத்திரை பதிக்கக்கூடிய அவார்டு படங்களோ, இல்லை தேசிய அளவில் பாராட்டப்பட்ட படங்களோ, இல்லை குடும்பமாகவே பார்த்த படம் எதாவது இருக்கான்னா ஒரே ஒரு படம், அது மலையாள டைரக்டர் பண்ணது தான். அது தவிர வேறு ஒன்றும், காதலுக்கு மரியாதை. ஆமாம், அது தவிர வேறு ஒன்றுமே கிடையாது.
இது கோடாலியை போட்டுறது, ரத்தத்தை நக்கிறது, நாயை கூட்டு போகிறது, பேயை கூட்டு போகிறது, இந்த மாதிரி தானே இருக்கு. இது ப்ரொடியூசருக்கு வந்து ஒருவேளை இது நல்ல செய்தியா இருக்குமோ? சினிமாவில் விஜய் வந்து அரசியல்ல வந்து விஜய் நடிகர்னால இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து நல்லா இருக்கவன் நாசமாவானே தவிர நாசமாக போனவன் நல்லா இருந்தால் சரித்திரமே கிடையாது. அதனால் ப்ரொடியூசருக்கெல்லாம் அது நல்லது இல்லை, விஜய்க்கு தான் நல்லது. சம்பளத்தை வாங்கி இன்னும் கொஞ்சம் காசு சேர்க்கலாம், அவ்வளோதான். விஜய்க்கு தான் நல்லது தவிர ப்ரொடியூசர்னா விஜய் வச்சு படம் எடுத்தா எவன் நல்லா இருந்திருக்கான்? ஏதாவது ஒரு 10 பேர் சொல்லுங்க. தெரியல. படம் எடுத்தவங்க வேணா சொல்லுவீங்க, அவங்கெல்லாம் உயிரோட இருக்காங்களான்னு இப்போ 10 பேர் சொல்லுங்கன்னா நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் மிகப்பெரிய தொகையெல்லாம் விட்டுட்டு அவர் களத்துக்கு வந்திருக்கிறாரு, மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தொடர்ந்து அவர் இயங்குவார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் தூவம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அது சொல்ல தான் செய்வாங்க. அது இப்போ அது தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்தா தான் சொல்லுவோம் இருக்காரா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. தேர்தலுக்கு பிறகு விஜயோட திரைப்படம், தேர்தலுக்கு முன்பு வந்து விஜயை பற்றி பல பேர்கிட்ட பேட்டின்ற பேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேர்தலுக்கு பின்னாடி அவங்கவுங்களுக்கே தெரிஞ்சிடும், யாருமே கேட்டு தெரிய வேணான்ற மாதிரி தான் விஜயோட நிலை இருக்கு. இப்போ ஜனநாயகன் திரைப்படம் இப்படி நீதிமன்றமே இன்னும் தேதி சொல்லலை, மறுபடியும் விசாரணை எப்போ வருது? தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்காங்க. ஓ, தீர்ப்பு தான் ஒத்தி வச்சிருக்காங்க, எப்போ வேணாலும் சொல்லுவாங்க. இல்லை, இது யாருக்கான செக்காக பார்க்குறீங்க சார்? இது யாருக்கான செக்கும் இல்லை, இது ஒரு வழக்கு இருக்கும்போது நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கு, வேற என்ன இல்லை. இது ஒரு திரைப்படம், பல கோடிகளை போட்டு தயார் பண்ணியிருக்கக்கூடியது, பலருடைய வாழ்க்கை. செயின் தாலி இருக்கிறவங்க கூட தான் பல முதலீடு பண்ணி ஒரு பல்சர் பைக்கை வாங்கி லோன் கட்டி, அதுக்கப்புறம் எந்த தெருவில் எந்த லேடி தனியாக வராங்கலாம் பார்த்து வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னாடி ஒருத்தனை ஏற்றிட்டு வந்து செயினாக இருக்கிறான். அப்போ அவனை என்ன பண்ண முடியும்? அதுக்காக போலீஸ் ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் பாவம், அந்த பையன் குடும்ப கஷ்டத்துக்கு காரணமாக அந்த வண்டியெலாம் லோனுக்கு வாங்கி எத்தனை தடவை தேடிருப்பான், எத்தனை செயினாக இருக்கும்போது கவரிங்காக போய் ஏமாந்துருப்பான். ஏதோ ஒரு நல்ல செயின் கிடச்சிருக்கு, அடுத்த நேரத்தில் அவன் மேலே கேஸ் போட்டாங்கன்ற மாதிரி இருக்குது நீங்கள் கேட்குறது. அதே ஒரு திருட்டு படம், அந்த படத்தை வந்து சென்சார் முடிவு பண்ணணும், சென்சார் தானே முடிவு பண்ணணும், நீங்கள் நானும் முடிவு பண்ண முடியாது. ரத்தத்தை நக்கிற காட்சிலாம் இருக்குது. அப்போ இந்த கொடூர காட்சியெல்லாம் இருக்கிறனால நிறுத்தி வச்சிருக்கு. நீங்கள் செயினருக்கு திருடனுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒன்று தான், இந்த படத்துக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது ஒன்று. அவனை பாவம்னு எப்படி நினைக்க மாட்டீங்களோ? இப்போ இந்த இதில் கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேயே அதில் ஓட்டை போட்டு திருடிட்டு போனான். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இல்லை, ஒரு கடையில் கொள்ளையடிக்கிறது அவ்வளோ சாதாரணமா? எத்தனை வாட்ச்மேனு, எத்தனை கேமரா, இதெல்லாம் எவ்வளோ போலீஸு, அதுக்கான ஒரு திட்டமிடல் வேணும், அவ்வளோ கஷ்டம் வேணும், எத்தனை நாள் வாட்ச் பண்ணணும், அப்புறம் ஓட்டை கரெக்டாக போடணும், அந்த நேரம் எவனும் பார்த்துடக்கூடாது, உள்ளே போய் அடிக்கிற நேரத்தில் எவனும் பிடிச்சிடக்கூடாது, அப்புறம் வெளியே வந்து அந்த நகையெல்லாம் சேஃப்டியாக எடுத்து தப்பிக்கிற வரைக்கும் போலீஸ் வந்துடக்கூடாது, அந்த ஓனருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அலாரம் அடிச்சு, எவ்வளோ கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ அவனை மட்டும் நீங்கள் கேட்க மாட்டேங்க, ஜனநாயகனுக்கு மட்டும் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் கேட்பாங்க. இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கமும் இருக்குது. இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் வந்தாச்சுன்னா அதை வச்சு தாலி இருக்கிறவனுக்கு கூட தான் அவனுக்கு பல நோக்கம் இருக்கும். தாலி அடிச்சுட்டு போனோடனே சரக்கு அடிக்கணும்னு பத்து இருக்காது. அவன் லவருக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறன்னு இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு கொஞ்சம் செலவு காசு கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை அவனுக்கும் பல நோக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக போலீஸ் அவனை விட்டுற முடியுமா? பல நோக்கத்தோடு வந்து அடிச்சிருக்கான் பையன், இன்ஜினியரிங் காலேஜ் வரை படிச்சிருக்கான், அடிக்கப்போ அவனை விட்டுடலாம் அப்படின்னு விட்டுருவாங்களா? அந்த சட்டத்திட்டப்படி என்ன இருக்குது இல்லைன்றதை பார்த்து தான் முடிவு எடுப்பாங்க. இதை விட மோசமான படங்கள்லாம் வந்திருக்கு சார் இதுக்கு முன்னால். அதை தான் இதே தான் நானும் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி யாருமே செயின் இருக்கலையா சார், தாலி இருக்கலையா, நீங்கள் எதுக்கு சார் என்னையை மட்டும் பிடிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்க தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து கொள்ளைக்காரர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் ஆதரவாக கேள்விகளை கேட்குற மாதிரி. இப்போ அப்படி சொன்னால் எப்படி இருக்குது போலீஸ்? என்ன சார் நான் மட்டும் தான் தாலி அறுத்தேன், எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எவனுமே இப்போ தாலி அறுத்ததே இல்லையா சார்? என் வீட்டிலே இப்போ வந்து திருடினதே கிடையாது சார். நான் ஒரு செயினை 4 பவுன் செயின் அறுத்ததுக்கு என்னை கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்கேன் எப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த கதை தான் இது. ஆனால் தொடர்ந்து இதுக்கு பின்னால் வந்து திமுக தான் இருக்குன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா உட்பட கட்சியினுடைய பல்வேறு நபர்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு சென்சார் போர்டு. ஆனால் விஜய் இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கல. இந்த முள்ளுக்கு மேலே சேலை விழுந்துருச்சு அப்படிங்கிற வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சேலையை பக்குவமாக தான் எடுக்கணும், வேகமாக எடுத்தா என்ன பொம்பளையா? முள்ளுக்கு மேலே பேண்ட்டில் விழுந்துருக்கணும், சேலை எப்படி போய் விழுவும்?
அதனால் துப்பட்டாவை தூக்கி போட்டோடனே போய் இந்த துபாயில் போய் விழுகிறதுக்கு. டிஆர் இருக்க படம் பார்க்கக்கூடிய ஏழு படம் பழைய படத்தில் வந்த டைலாக்லாம் இப்போ எடுத்து விட்டுருக்கேன். அது முள்ளு மேலே விழுந்துச்சுனான்னு பெண்களுக்கு வந்து சொல்லுவாங்க, பார்த்து எடுக்கணுமா அப்படின்னு. இவன் என்ன பொம்பளையா, ராம்பளா தானே, அப்படி விழுந்தாலும் பேண்ட்டு தானே விழுகணும், அவர் எப்படி சேர விழுகும். ஏன் அவர் அமைதியா இருந்தார் அப்படிங்கிறது இந்த ஜனநாயகன் வெளிவந்த பிறகு தெரியும். அவர் இதுக்கு முன்னாடி எப்போ அமைதி இல்லாமல் இருந்தார்? எப்போவுமே அமைதியாக, பிறந்ததுலேருந்து அமைதியாக தானே இருக்காரு. அது ஒரு தியான நிலையா சார்? அதாவது தியான நிலை தான் அது. அதை காட்டுவாங்க. அந்த தியான நிலையில் தான் அப்படியே வீட்லேயே போட்டு போச்சு இது பண்ணிடுவாங்க, அரசியலை போச்சுருவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம். அதனால வெயிட் பண்ணி பாருங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு தியானம் வந்து கொலை பண்ணணும், கொள்ளையடிக்கன்னு வர்றாங்க. திமுகவில் வந்து சேர்ந்து இன்னைக்கு அமமுகவில் வந்து ஒருத்தர் திமுகவில் போய் சேர்ந்துருக்காரு. அவர் எப்படியா திமுகவில் சேர்ந்து ஒரு 10 பேரை கொலை பண்ணிட்டு ஒரு 5 பேரை கழுத்தறுத்து எப்படியும் கொள்ளையடிக்கணும்னு வந்து சேர்றாங்க. எல்லாரும் மக்களுக்கு சேவை செய்கிறேன், அரசியலுக்கு வரேன், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த ஊருக்கு நல்லா இருக்கணும்னு தான் வராங்க. முதல்ல காசு சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் ஊர் தெருக்கு ரோடு போடுவோம், கொலா போடுவோம்னு தான் எல்லாருமே அவங்க குடும்பத்தெல்லாம் பார்த்து பொதுநலமாக தான் வருவாங்க. அதனால் அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு விஜய் அவர்கள் வரக்கூடிய 25ஆம் தேதி பேச போகிறார். என்ன பேச போறாரு? இவ்வளவு நாள் வாய் திறந்து பேச போறார். இவ்வளவு நாள் வாயை வச்சுட்டு என்ன வாயை வாடகைக்கு விட்டுருந்தாராமா? இப்போ 25ஆம் தேதி பேசுறதுக்கு பேசிட்டோம், பார்க்கலாம் என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. வணக்கம்.